அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இப்போ இந்த காட்டுறதை பாருங்கள். எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட் போர்டுன்னு சொல்லி ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை அவங்களால் 2024ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த மாவட்ட புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட ரீதியில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி அடைந்த 9,000 பிள்ளைகளுக்கு தலா 15,000 ரூபாய் அடிப்படையில் நிதி உதவித்தொகை செய்கிறாங்க. இப்போ இது எல்லாருக்கும் இல்லை. இங்கே பாருங்கள், இவங்க தான் அவங்க கொடுக்க போகிற ஆக்கள். எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்டால் தான் அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ இவங்க கொடுக்க போகிறாங்கன்னா இவங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்டா ஒரு வகையில் சம்மந்தம் கொண்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நான் சொல்ல வர விடயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கடையொன்றில் வேலை செய்கிறீங்க. கடையொன்றில் வேலை செய்தால் உங்களோட முதலாளி என்ன செய்வாருண்டா உங்களுக்காக இடிஎஃப் கட்டுவான்னு சொல்லுவாங்க. சொல்லாக்கள் ஷோர்ட்டாக சொல்கிறேன் இடிஎஃப்ண்டு. அதில் அர்த்தம் தான் எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட் போர்ட். இடிஎஃப்பில் காசு கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இது குவார்ட்டரு கட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் 4 பிரித்து கட்டுவாங்க. இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுனா 4 பேமெண்ட் கட்ட வேண்டி வரும். இப்படி கட்டுவாங்க. இபிஎஃப் மாத்திரமில்ல, இடிஎஃப் ரெண்டும் செய்வாங்க. உங்களோட கடையில் செய்வாங்க. அது உங்களுக்கு தான் அதை காசு கட்டுறது, உங்களோட பேரில் தான் கட்டுறது. அப்படி அவங்க கட்டியிருந்தாங்க என்று சொன்னால் அதுக்குரிய 12 மாதம், அதாவது இந்த பிள்ளை எக்ஸாம் எழுதுனதுக்கு முன்னால் உள்ள 12 மாதத்துக்குள்ளே உள்ள ரெசிப்ட் வேணும். 12 மாதத்துக்குள்ளேயே சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்க எப்படி அவங்கள ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்கா, கொஞ்சம் எனக்கு காட்டுறேன். ரைட், இங்கே பாருங்கள் எப்படி 12 மாதம் கட்டிப்பாங்கடா. கட்டணுமாண்டா அவங்க ஒரு வருஷத்தில் டாக்குமெண்ட்டை கேட்காங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு வேலை போனால் உங்களுக்கு உங்களோட பிள்ளை பாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எடுக்கல. நீங்கள் கடையொண்டுக்கு போய் 3 மாதத்துக்கு போய் வேலை செஞ்சிட்டீங்க. அவங்க இடிஎஃப் கட்டுவாங்களா? கட்டியிருக்க மாட்டாங்க. சில கட்டாடி எப்படி உங்களுக்கு காசு கிடைக்க போகுது? கிடைக்காது. அவங்க சொல்கிறாங்க இல்லை, நீங்கள் எப்படியும் காசை கட்ட வலிக்கிறேன்டா ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க இந்த உங்களோட ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி ஒரு வருஷத்துக்கு முன்னால் உள்ள உங்களோட முதலாளி ஊடாக காசு காட்டின ரெசிப்டை தாங்க என்று கேட்காங்க. எப்படி கேட்காங்க? 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெசிப்ட் வேணும், 2023 அக்டோபரில் வேணும், 2023 நவம்பரில் வேணும், 2023 டிசம்பர் வேணும், இப்படி இந்த மாதிரியான ரெசிப்டை சப்மிட் பண்ணணும். யார் ஊடாக பண்ணணும்னு சொன்னால் உங்களோட முதலாளிகிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் ஓனர் அவங்க என்ன செய்வாங்க, இந்த ரெசிப்டை தருவாங்க. அவங்க 2 முறையாக பேமெண்ட் செஞ்சுருப்பாங்களாம். அவங்களே சொல்கிறாங்க. அவங்க ஒரு முறை செஞ்சுருப்பாங்களாம், ஆன்லைனோட பேமெண்ட்டை செஞ்சுருப்பாங்களாம். அதில் ஆன்லைனில் ரெசிப்ட் கிடைக்கும். பேங்க் ஊடாக செஞ்சுருப்பாங்க, பேங்க்லேயும் அதில் ரெசிப்ட் கிடைக்கும். அப்படி அந்த தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதில் நான் உங்களுக்கு ஷோர்ட்டாக விஷயத்தை சொல்கிறேன். நான் இந்த வாசிக்கிற இந்த படிவம் வேணுமென்னு சொன்னால் என் வாட்ஸ்அப்பில் பர்சனல் நம்பர் 077 366 46 19 இலக்கத்துக்கு கால் பண்ணிங்கடா, வாட்ஸ்அப் பண்ணிங்கடா, மெசேஜ் பண்ணுங்கள். கால் எடுத்துறவான, எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி இல்லாட்டி உங்களோட ஃபோன்லேயே வச்சு நீங்கள் வாசிக்கலாம். இதில் 2 விடயம் நல்ல ஒரு முக்கியமான விடயம். இது எல்லாருக்கும் இப்போ இந்த விடயத்தை கேட்டுக்கிற எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு விஷயந்தான். அதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்லப்படுறது, 2 நல்லா கேட்டுங்க. உங்களோட பிள்ளை பிறந்த உடனே பொதுவாக எல்லாருக்கும் தான் இது, இந்த இடிஎஃப் இருக்கிறார்கள்னால இல்லாதாக்கள் தான் இந்த தகவல் முக்கியமான நான் சொல்கிற வார விஷயம். உங்களோட பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்வீங்க? நீங்கள் கொண்டு போய் பதிவு வைப்பீங்க. பதிவு வைக்கிற நேரம் வாப்பா உம்மாட பேர் அல்லது அப்பா அம்மாட பேர் சரியா பிறப்பு பதிவில் எழுதப்பட்டிருக்காங்கிறத நாம் கவனிக்கிறையா 100%. எங்கே வரைக்கும் கவனிக்கணும்டா, அப்பாட ஐடென்டி கார்டில் இருக்கிற பேர் போலவே புள்ளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். புள்ளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே ஸ்கூலில் சேர்க்குற நேரம் அவங்களும் அதே மாதிரி பதியணும். இப்போ இடிஎஃப்பில் அப்போ வேலை செய்கிற நேரமும் சரியான ஐடென்டி கார்டில் இருக்கிற பேரோட கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த மாதிரியான விடயங்களுக்கு காசு எடுக்கலாம். அவங்க நல்லாவே சொல்கிறா பாருங்கள், ஒரு விஷயத்தை நல்லா வாசிக்கன். மாணவியின் பெறுபேற்று பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் மற்றும் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்களுக்கு இடையில்
வேறுபாடு இருப்பின் அந்த இரு பெயர்களிலும் அழைக்கப்படும் மாணவன் அல்லது மாணவி ஒரே நபர் என பாடசாலை அதிபரினால் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த பிள்ளட பேர் பிறப்பு அதான் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேர் எல்லாமே அந்த ஸ்காலர்ஷிப் எழுதுகிற நேரம் இருக்கிற பேரும் சரியா இல்லாட்டி அதை அதிபர் உறுதிப்படுத்தணும். அது இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அவதானிக்கிற விஷயந்தான் இது. அதுபோலவே தான் ரைட். இதில் அடுத்த சப்ஜெக்ட் தான் தகப்பனுக்கு வருது. தேசிய அடையாள அட்டையில் குறிப்பிட்ட பேரும் அது இல்லாமல் வேறு இடத்துல இருக்கிற பேரும். அதில் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா அடுத்து வாய்ச்சி பாருங்கள். நான் முன்னுக்கு சொன்ன விஷயந்தான். என்ஐசியை கூட நீங்கள் கவனமாக பார்க்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது என்ஐசி நம்பர்ஸும் பேரும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கே வரைக்கும் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னே இப்போ ஒரு காசு ஒன்று எடுக்க போகல இப்படியான விஷயங்களை உறுதிப்படுத்த சொல்கிறாங்க. இதில் ஆன்லைனில் தான் பேமெண்ட்டை செய்யணும். அந்த எப்படிங்கிற எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் என்கிட்ட என்ன செய்யலாமாண்டா ஒரு விடயத்தை கேட்கலாம். இந்த ஆன்லைனில் போய் எப்படி அந்த ஃபார்ம் வருமங்கிறதையும் காட்டிதாரன். இங்கே பாருங்கள், நான் ஆன்லைனில் போய் கிளிக் பண்ணுறேன். போனோன்னே இப்படி ஒரு போர்டு இது வருது. இங்கே பாருங்கள், இந்த பேஜ் ஒன்று வருது. இந்த பாருங்கள், கொஞ்சம் இருங்க. ரைட். அதில் ஒரு ஆன்லைனில் போய் எப்படி அந்த ஃபார்ம் வருமங்கிறதையும் காட்டிதாரன். இங்கே பாருங்கள், நான் ஆன்லைனில் போய் கிளிக் பண்ணுறேன். போனோன்னே இப்படி ஒரு போர்டு இது வருது. இங்கே பாருங்கள், இந்த பேஜ் ஒன்று வருது. இந்த பாருங்கள், கொஞ்சம் இருங்க. ரைட். அதில் ஒரு விடயத்தை வழியாக கேட்குறாங்க. இதான் அந்த ஆன்லைன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் தெரிஞ்ச ஒரு கடையில் போயிட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். நீங்களாக செய்கிறத விட இதெல்லாம் மிச்சம் ஸ்கேன் பண்ணி செய்கிற விஷயமெல்லாம் இருக்குதுக்குள்ளே. அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி விடையெல்லாம் தெரியும். ஆனால் இருந்தாலும் மெம்பர் ஃபாதர் உங்களோட பேரை கேட்காங்க. அதுக்குள்ள முழு பேர், உங்களோட வீட்டு அட்ரஸ், உங்களோட மெம்பர்ஸ் என்ஐசி நம்பர், டெலிஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், என்ன ஊரில் இருக்கிறீங்க, இப்படியான அழகான தகவல் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆன்லைனில் எல்லாரும் நிரப்ப மாட்டீங்க இந்த மாதிரி ஃபார்மல். இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அழகாக நீங்கள் இதில் இந்த லிங்கை கொடுத்தீங்கன்னா, லிங்கையும் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். நீங்கள் வடிவாக போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இல்லாட்டி உங்களோட நீங்கள் போகிற கடைக்காரர்களை சொன்னீங்கன்னா இந்த லிங்கை இந்த இருக்கிற இபிஎஃப் இந்த சர்ச் பண்ணால் கூட இதை சர்ச் பண்ண அதாவது இந்த நான் காட்டுற இப்படி என்ன சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதிலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஆன்லைனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வடிவாக செய்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்னு சொல்லி 2ஆம் நம்பரை கிளிக் பண்ணால் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். எம்ப்ளாயி டீட்டெயில் கிடைச்சா எம்ப்ளாயி டீட்டெயிலுங்கிறது சரி. இப்போ உங்களோட கடை முதலாளி காசு கட்டியிருந்தாங்கன்னா இதில் எல்லாம் விவரமாக அதில் சப்மிட் பண்ணணும். அதான் மிச்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கவனம் எடுக்கிற விஷயம்தான். இப்படியான சம்பவங்கள் காசியல் வார நேரம் நாம் ஆர்வம் எடுப்போம். ஆனால் ஆர்வம் எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு விடயம். சரியான பொறுப்பாக நாம் இருந்து எல்லா விடயங்களும் பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்மளோட பிள்ளையோட எல்லா பேர்களும் சரியாக இருக்காங்கிற வரைக்கும் நாம் கவனிக்கணும். அது இப்போ இருந்து கவனித்து வந்தால் தான் பிள்ளை ஓஎல் எழுக்க தேவைப்படும், ஏஎல் எழுக்க தேவைப்படும். அவன் வந்து யூனிவர்சிட்டி போகிற நேரம் சரியாக இருக்கணும். ஒரு பேமெண்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க, அந்த பேமெண்ட் எடுக்கிற இப்படியான வெரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. கேட்குற நேரம் நாம் போயிட்டு அந்தந்த ஆக்கள்கிட்ட போயிட்டு கையெழுத்தை வாங்கி இல்லை இது சத்திய கடதாசி அடித்து அப்படி செஞ்சு இப்படி கொள்ள வேலை நமக்கு தான் அலைச்சல். இது எல்லாமே மிச்சம் லேசாக முடிக்கிற வேலை. ஆரம்பத்திலேருந்தே சரியாக கவனிச்சிட்டோம்டா எல்லா விடயங்களும் சரி வரும். மேலதிக தகவல் இது போகணுமெண்டா 077 366 46 19 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தயவு செய்து கோல் எடுக்காதீங்க. கோல் எடுக்கிறத விட பெஸ்ட் வே மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமா ஒரு வாய்ஸில் கேட்டு வைங்க நேட்டு. அதோட வரக்கூட ஒரே இன்னொரு வேலை செய்யுங்க. நீங்கள் எங்கே இருக்கிற டீட்டெயிலையும் போட்டு விட்ருங்க. உங்களோட பேரையும் போட்டு நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு போட்டு விடுங்க. அப்போ